இருந்தாலும் இந்த அப்பாவை மறந்துடாத. உனக்கு எது தேவைப்பட்டாலும் ஒரு வார்த்தை சொன்னா நான் ஓடி வந்து நிப்பேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா பாத்துக்குவாருன்னு எனக்கு தெரியும்பா. தங்கச்சி, ஒரு கல்யாண பொண்ணு வந்தாச்சு, ஏன் மருமக எங்க? அதானே இன்னைக்கு 2 பேருக்கும் நலங்காச்சே. மாயா ஏன் இன்னும் வரல? சினு, மாயா எங்கடா? ஆ? மாயா எங்கடா? அப்பா என்கிட்ட கேட்டா எப்படி? நல்ல நேரம் வந்துருச்சு. இப்ப ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். நான் போய் பாக்குறேன் அத்தை. அண்ணி இருங்க அண்ணி, என் மருமகளை நான் கூட்டிட்டு வரேன். பார்வதி வா, மாயாவை கூட்டிட்டு வரலாம். சரிங்க நீ. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. என்ன ஓவரா இருக்கு? இல்ல, வேலை ஓவரா நிறைய இருக்கு, அதை தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ வா, நம்ம போலாம். அதுக்கு தானே போறோம். வா பார்வதி. அத்தை, மாயாவே வந்துட்டான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா. நல்லா இரு, நல்லா இருடா. மாயா, தனா இந்த வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போக போறா. என் பொண்ணு என்னை விட்டு பிரிய போறாளேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா நீ அந்த இடத்தை நிரப்ப என் மகளாவும் இந்த வீட்டு மருமகளாவும் எங்க கூடவே இருக்க போற. நான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்க பொண்ணு மட்டும்தான் பெரியப்பா. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு வாழ போற வீடுன்னு 2 இருக்கும். ஆனா எனக்கு 2மே ஒரே வீடா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. அப்பா, அந்த வகையில மாயாவை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாதான்ப்பா இருக்கு. மாயா, இந்த வீட்டுக்கு ஆரம்பத்துல நீ ஒரு விருந்தாளியா தான் வந்த. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்லயும் சரி என் மனசுலயும் சரி நிறைய மாற்றங்களை நீ பண்ணிருக்க. நீ முதல்ல இங்க வந்தப்போ இங்க இருந்த சில குறைகளை சுட்டி காட்டின. அத முதல்ல நாங்க ஏத்துக்கலனாலும் போக போக நீ சொல்றதுல இருக்கிற நியாயம் எங்க எல்லாருக்கும் புரிஞ்சுது. அத நாங்களும் ஏத்துக்கிட்டோம். கரெக்டா சொன்னீங்க மச்சான். உங்களுக்கு அடுத்து இந்த வீட்ல நீதி நேர்மை நியாயம் இருக்கிறது நம்ம மாயா தானே. தனா ஜாடையில உங்களை மாதிரியும் தங்கச்சி மாதிரியும், ஆனா மாயா குணத்துல உங்க 2 பேர் மாதிரியும். உண்மைதான் மச்சான். அதனாலதானோ என்னவோ மாயா வந்த கொஞ்ச நாள்லயே என்னோட சொந்த மக மாதிரியே மாறிட்டா. மாயா, இப்படி எல்லார் மனசுலயும் நீ இடம் பிடிச்சிருக்க. இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு உன் வாழ்க்கையவே நீ தியாகம் பண்ண துணிஞ்சிருக்க. ஐயோ பெரியப்பா, இந்த ஊரோட தலைவர் நீங்க. ஊரே நீங்க சொல்றத அப்படியே கேக்கும். ஆனா என்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு சொல்றத நீங்க கேக்குறீங்க. எத்தனை பொண்ணுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் சொல்லுங்க. இது எனக்கு கிடைச்ச பாக்கியமா தான் நான் பாக்குறேன். இந்த வீட்டுக்குள்ள எப்பவுமே நான் உங்க பொண்ணா மட்டும்தான் இருப்பேன். ஆமா பெரியப்பா, என் அம்மாவும் பெரியம்மாவும் நினைச்சு வாழ முடியாம போன வாழ்க்கைய நானும் தனாவும் வாழ்வோம் பெரியப்பா. என் அம்மா இந்த வீட்டுக்கு பண்ண விஷயங்களை மன்னிச்சு என்ன உங்க பொண்ணாவே நீங்க ஏத்துக்கிட்டீங்க பெரியப்பா. என் அம்மாவும் பெரியம்மாவும் ஒன்னா இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்களோ அதே மாதிரி நானும் தனாவும் இருப்போம்.
என்னதானா? ஆமா மாயா, கண்டிப்பா இருப்போம். இந்த வீட்டோட மகளாவும் மருமகளாவும் 2 பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு நான் சரியா நடந்துப்பேன் பெரியப்பா. அண்ணி, ம், அவ இன்னும் அந்த கனவுல தான் இருக்கா. அது கனவா மட்டும்தான் இருக்க போகுது. இவ இந்த வீட்டு மகளாவும் இருக்க மாட்டா, மருமகளாவும் இருக்க மாட்டா. இந்த வீட்டுக்குள்ளேயே அவளை இருக்க விடாம விரட்டுறேன் பாரு. ரகு, அவ இங்க தானே இருக்க போறா, எப்ப வேணாலும் பேசிக்கலாம். நல்ல நேரம் போயிட போகுதுப்பா, சீக்கிரம். அட என்னத்த கல்யாணத்துல புரோகிதர் சொல்ற மாதிரி இத அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்களே. அம்மா சொல்றது சரிதான். அண்ணா, நலங்க அப்படியே ஆரம்பிச்சு விட்டுருவோம். நலங்குக்கு முன்னாடி 2 பேரும் புடவை மாத்திட்டு வரணும்ல. ஆமா, மாப்பிள்ளை வீட்ல இருந்துதான் பொண்ணுக்கு நலங்கு புடவை எடுத்து கொடுக்கணும். என் மருமகளுக்கு புடவை இங்கதான் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். வா மாயா, வா வா மாயா, வந்து உட்காரு வா. இந்த மாயா, சீனு கஷ்டப்பட்டு இந்த புடவையில ஒரு ஸ்பெஷலான விஷயம் வச்சிருக்கா. ம், வாங்கிக்கோ மாயா. மாயா, வாங்கிக்க. ம், வாங்கிக்கோ, புடி. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ம், நல்லா இருமா, நல்லா இரு. தனாவும் புடவை மாத்திட்டு வரணுமே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தனாவுக்கு புடவை வாங்கிட்டீங்களா? அது எப்படிங்க வாங்காம இருப்போம்? என் மருமகளுக்கு என் பையன் கடைக்கடையா ஏறி இறங்கி உடவை நகன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். அம்மா, அண்ணே, அந்த புடவை நகையெல்லாம் எடுத்து கொடுங்க. சரிண்ணே. அக்கா, பேக் உங்ககிட்ட இருக்கா? இல்ல, என்கிட்ட இல்லையே. அக்கா, அவங்க கிட்ட தான் கொடுத்தேன். என்கிட்ட யாரும் கொடுக்கலையே. கொண்டு வந்த நகை புடவை காணோம். எங்க போச்சு? இல்லையா? யாருமா கொண்டு வந்தீங்க? இல்ல, நான் பார்க்கல. அது பொண்ணுக்கு கொண்டு வந்த நகை புடவை யாரும் கொண்டு வந்தீங்க? பேக் யார் எடுத்திருப்பா? உள்ள கொண்டு வந்தது எங்கம்மா போயிருக்கோம்? என்னம்மா தேடிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எடுங்க, நேரமாகுது. புடவை நகை கொண்டு வந்த பேக காணோம். என்ன பேக காணுமா? என்ன சொல்றீங்க? என்னம்மா சொல்றீங்க? அது எப்படி காணாம போச்சு? பைய காணுமா? நல்லா தேடி பாருங்க. இல்லண்ணே, மத்த பேக் எல்லாம் இருக்கு. நகை புடவை கொண்டு வந்த பேக மட்டும் காணோம். ஏங்க, ஒருவேளை நீங்க வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லையே, கார்ல ஏறும்போது நான் தானே எடுத்து வச்சேன். உள்ள வரப்ப கூட இருந்தது, இப்ப திடீர்னு காணோம். அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போயிருக்கு. ஏங்க, நாம எல்லாரும் இங்க தான் இருக்கோம். நீங்க வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல. அப்ப பை வேற எங்கங்க போயிருக்கோம்? அதானே, வீட்டுக்குள்ள வந்து யாராவது எடுத்துட்டா போயிட போறாங்க. இந்த பாருங்க, கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. என்ன இது, நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது புடவை காணும்னு சொல்றீங்க? இந்த பாருங்க, நீங்க வாங்குனீங்களா இல்ல மறந்துட்டீங்களா? என்னங்க நீங்க, நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? கோவப்படாதீங்க. எடுத்துட்டு வந்தா இங்கதானே எங்கேயாவது இருக்கும். யாராவது எடுத்துட்டாங்களா? என்ன பேசுற நீ? இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தானே நினைப்பாங்க. இந்த பாருங்க, விளையாட்டுக்கு யாராவது எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஏங்க, இந்த மாதிரி விஷயத்துல யார் விளையாட போறா?
டேய் கதிரவா, என்ன மாமா? உனக்கு ஏதாவது தெரியுமாடா? என்ன மாமா ஏன்ட்ட கேக்குறீங்க? கரெக்ட்டுங்க. பந்தக்கால் நடும்போதே இவன் தான் பிரச்சனை பண்ணான். இப்பவும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக எடுத்து வச்சிருப்பான். அத நான் என்ன திருட்டு போயலா? என்ன போய் இப்படிலாம் சொல்றீங்க? டே கதிர், நீ தான் விசேஷம் நடக்கும் போதெல்லாம் ஏதாவது குழப்பம் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்க. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கொடுத்துருடா, விளையாடிட்டு இருக்காத. பாட்டி, சத்தியமா நான் எடுக்கலங்கிறேன்ல. மாமா, நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? அப்பா, எனக்கு என்னமோ இவன் தான் எடுத்து வச்சிருப்பானோன்னு தோணுது. டேய் கதிரு, இது விளையாடுற விஷயம் இல்லடா. அத்த, என்ன அத்த? நான் போய் அப்படி பண்ணுவேனா? கதிர் ப்ரோ, உங்களுக்கு என் மேல ஏதோ கோவம் இருக்குன்னு தெரியும். அதுக்காக நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது மற்றவங்க மனசு உறுத்தும், அபசகுணமா தெரியும். நீங்க எடுத்திருந்தா தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. என்னப்பா முறைக்கிற? உன்னை தவிர வேற யாரும் இந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. இங்க பாருங்க, மாமாவும் அத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நான் பாட்டுக்கு ஓரமா ஒதுங்கி நிக்கிறேன். கதிரு, உன்னை நம்ப முடியாதுடா. டேய், நிஜமா நான் எடுக்கலடா. அப்ப இந்த புடவை நகையெல்லாம் எங்க போயிருக்கோம்? இருங்க இருங்க, எதுக்கு எங்க வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறோம்? மாமா வாங்க மாமா, சின்ன வாடா. எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாருங்க. எங்க தேடியும் காணும். மாமா, இந்தாங்க, ஆ, இதுவான்னு பார்க்க சொல்லுங்க. இதுவான்னு பாருங்க. இதான். ஏய், என்னடா மறைச்சு வச்சுட்டு எடுத்துட்டு வரியா? சித்தி, இப்போ என் மேலதான் சந்தேகப்படுவீங்களா? உங்க கார்ல இருந்து எடுத்துட்டே வரல. கார்ல தான் இருந்துச்சு. டிரைவரை காரை ஓபன் பண்ண சொல்லி தேடினேன். கார் டிக்கியில வச்சிருந்தாங்க. அப்போ வெளியில தான் இருந்ததா? ஏங்க, நீங்க சரியா எடுத்துட்டு வராம இருந்துட்டு இங்க வந்து தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்களே. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தாங்க. அக்கா, பார்த்து எடுத்துட்டு வர மாட்டீங்களா? அதுக்குள்ள எல்லாரும் என் மேல பழி போடுறீங்களா? அதுவும் மொத்த குடும்பமும் என் பக்கம் திரும்புறீங்க. என்ன நம்புறதுக்கு ஒருத்தர் கூட இந்த வீட்டுல இல்ல. ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி. ஒரு தடவை ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா திரும்ப என்ன நடந்தாலும் அவங்க மேலதான் சந்தேகம் வரும். சரி, அதான் புடவை கிடைச்சிருச்சு, நலங்குக்கான வேலையை பார்க்கலாம். ரெண்டு பேரும் போய் புடவையை மாத்திட்டு வாங்க. புவனேஸ்வரி, உன் கையாலேயே புடவை வளையல தனாவுக்கு கொடு. குடுமா. தனா, உன் அப்பா அளவுக்கு யாரும் உன்னை பாத்துக்க முடியாதுன்னு நினைக்காத. நாங்க உன்னை எங்க வீட்டு மகாராணி மாதிரி பாத்துப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கைய வாழுவேன். அது நான் உனக்கு பண்ற சத்தியம். தனோ, ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு புடவையை வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லாரு நல்லாரு, எழுந்துரு. எந்தா.
வாங்கிக்கோ. இந்த மாயா, நீயும் தனாவும் போய் புடவை மாத்திட்டு வாங்க. குடி. சரிங்க அத்தை. வா. பார்வதி, பத்மா, உள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், வாங்க. சரிங்க நீ. சரி. நீங்களும் உட்காருங்க, உட்காருங்க. ஐயோ, என் மருமக அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்காளே. இதே மாதிரி புடவை தானே சாருவும் கட்டியிருக்கா. மருமகளே, சொல்லுங்க மாமா. இதே மாதிரி புடவை தான் சாருவும் கட்டியிருக்கா. நீயும் அதே மாதிரி வர்ற? என்ன ஏதாவது மாத்தி கட்டி கட்டிட்டு வண்டியா? இல்ல மாமா, சீனு எனக்காக ஏதோ ஸ்பெஷல் அந்த புடவையில பண்ணிருக்கானா. அது சரிம்மா, சாருவும் எப்படி இதே மாதிரி புடவை கட்டியிருப்பா? அது அத்தை சாருக்காக வாங்கினது. கோஇன்சிடென்ட்டா ஒரே மாதிரி வாங்கிட்டாங்க. அவ வாங்கினாளா? ஏய் மாயா, அங்க டைம் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இவர்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க. ஏய் பத்மா, இதெல்லாம் உன் வேலையா? நீ அடங்கவே மாட்டியா? ஏங்க நான் என்ன பண்ணேன்? ஏய், மாயாவுக்கு எடுத்த மாதிரி சாருவுக்கும் புடவை எடுத்திருக்க. அது நாங்க ஒரு புடவை வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி சீனுவும் வாங்கியிருக்கான். நாங்க என்ன கனவா கண்டோம் சீனுவும் அதே மாதிரி புடவை எடுத்துட்டு வருவான்னு? இந்த பார் பத்மா, பொய் சொல்லாத. எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அப்ப திருந்தவே மாட்டல்ல? பாரு மாயா, புடவை ஒரே மாதிரி இருந்ததுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும்? ஒரு புடவை ஒரு கடையில மட்டும்தான் இருக்குமா? இவர் எப்படி சொல்றாரு பாரு. ஆமா மாமா, சேம் டிசைன் அண்ட் கலர்ல எல்லா கடைகள்லயுமே கிடைக்கதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? மாயா, உனக்கு இவளை பத்தி தெரியாதுமா. இவ என்ன கணக்கு போடுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இத பாரு, நீ கொஞ்ச நேரம் உள்ள போயிரு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, எதுக்கு மாமா? உனக்கு வேற புடவை எடுத்துட்டு வரமா? ஏங்க, என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? நல்ல நேரத்துல நலங்க ஆரம்பிக்கணும்னு கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப போய் அவளுக்கு புடவை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், நீ பேசாம இருந்துரு சொல்லிட்டேன். மாயா, நீ உள்ள போமா. நான் போய் கடையில ஒரு நல்ல புடவையை பார்த்து எடுத்துட்டு வர்றேன், சரியா? மாமா இருங்க, அதெல்லாம் வேண்டாம். இல்ல மாயா, விசேஷத்துல ஏதாவது குழப்பம் பண்ணி குளிர்காய பாக்கறா இவ. ஏய், கல்யாண பொண்ணும் கூட நிக்கிற பொண்ணும் ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மாயா, இவ உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பாத்தியா மாயா, இந்த கல்யாணத்தை சீக்கிரமா நல்லபடியா நடத்தணும்னு சொன்னதே நான் தான். நீயும் சீனுவும் நல்லா இருக்கணும்னு தானே இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து பண்றேன். நான் உன் மனசை கஷ்டப்படுத்துவேன்னு சொல்றாரு பாரு. ஏய், ரொம்பலாம் நடிக்காத. மாயா, நீ கொஞ்ச நேரம் உள்ள போய் உட்காருமா. நான் ஓடி போய் புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ மாமா, சொல்றது கேளுங்க, வேண்டாம். ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எனக்கு இதுல எந்த இஷ்யூவும் இல்ல. இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிக்கிட்டு இருந்தா. புடவை எப்படி இருந்தா என்ன மாமா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறது சீனுவ தானே, அதுல எந்த மாற்றமும் இல்லையே. போட்டிருக்கிற ட்ரெஸ்லயோ இல்ல கல்யாணம் நடக்க போற இடமோ எனக்கு பெருசு இல்ல மாமா. சீனுவோட நான் வாழ போற வாழ்க்கை தான் எனக்கு பெருசு. எனக்கு இந்த புடவை ஒரே மாதிரி இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. கேட்டுக்கிட்டீங்கல்ல, மாயாவே எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன உங்களுக்கு? தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. மாயா, நீ வா, கீழே எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா வா.
வா மாயா. டேய் மாயா, உன் நல்ல மனசுக்கு நீ இதை ஒரு பிரச்சனையா பார்க்காம இருக்க. அதோ போறா பாரு, சரியான யமகாதகி. இப்ப வேணும்னே நம்ம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இருக்காது மாமா, நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்க. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஐயோ என்னம்மா நீ, இந்த பாரு மாயா, நல்லவங்களா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவங்களா இருந்தா நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாங்க, பாத்துக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அத்தை பண்றதெல்லாம் எதிர்ச்சியா நடந்த மாதிரி தெரியல. ஒருவேளை என்னையும் சீனுவையும் பிரிக்கதான் இந்த மேரேஜையே ஃபிக்ஸ் பண்ணாங்களா? ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களா? அவங்க என்ன நினைச்சாலும் சரி, எங்களை பிரிக்க முடியாது. அண்ணா, இதோ மாயா வந்தாச்சு. அட, என்னம்மா இது? சாருவும் நீயும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்கீங்க. இந்த புடவை கட்டி இருக்கிறதுனால அவ கல்யாண பொண்ணா மாற போறது இல்ல. சீனுவை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் என்ன? நீ கட்டின புடவையே சீனு கொடுத்தது இல்ல, அப்புறம் எப்படி நீ சீனு கையால தாலி கட்டிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். புடவை மாறின மாதிரி பொண்ணும் மாறும். சீனு ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவான்.